ஈரோடு அருகே ரவுடி ஜான் என்பவரை கொலை செய்து தப்பிச் சென்ற போது சதீஷ், பூபாலன், சரவணன் என்ற 3 பேரை காவல்துறையினர் காலில் சுட்டு பிடித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையம் SMC காலனி பகுதியைச் சேர்ந்த ஜான் என்கிற சாணக்கியா இவர் குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நபர். சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் பட்டியலில் இருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். கிச்சிப்பாளையம், அன்னதானப்பட்டி, செவ்வாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்கள்ல இவர் மீது கொலை முயற்சி வழக்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் இன்று இவரை ஈரோடு மாவட்டம் நசியனூர் அருகே சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை அருகே ரவுடி ஜானை 10 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்தது. இந்த கும்பலை பிடிப்பதற்கு உடனடியாக போலீசார் பவானி துணை கண்காணிப்பாளர் DSP ரத்னகுமார் தலைமையில ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் கொலையாளிகள் பதுங்கி இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடித்து சித்தோடு அருகே பச்சப்பாளையம் என்ற பகுதியில மறைந்திருந்த இந்த கொலையாளிகள்ல 3 பேரை சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் காவல்துறையினரை தாக்க முயற்சி செய்ததாகவும், கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு தாக்க முயற்சி செய்ததாகவும், தற்காப்புக்காக அவர்களை சுட்டு பிடித்ததாக போலீசார் தரப்புல தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி இந்த கொலையாளிகள்ல 3 பேரை போலீசார் துப்பாக்கி பிரயோகித்து அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி பிடித்திருக்கிறார்கள். சதீஷ், பூபாலன், சரவணன் என்ற இந்த 3 பேரை காவல்துறையினர் அவர்களுடைய தப்பி ஓடும் பொழுது கால்களில் சுட்டு பிடித்ததாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கிறார்கள். துப்பாக்கி சூடு நடத்தியது ஏன் என்பது குறித்தும் அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்து பிடிக்கும் பொழுது அவர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் அவர்கள் பதுங்கியிருந்ததாகவும், அவற்றை கொண்டு அவர்கள் தாக்குதல் நடத்த முயன்றதனால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில மீதம் இருக்கக்கூடிய நபர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கையில ஈடுபட்ட போலீசார் அதன்படி 7 பேரை தொடர்ந்து தேடி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது ஒரு 5 பேரை பிடித்திருப்பதாகவும், அவர்கள்ல இந்த 3 பேர் தான் துப்பாக்கிச்சூடு மூலமாக துப்பாக்கிச்சூடு நடத்திய 3 பேரை பிடித்திருக்கிறார்கள். அது இல்லாமல் மேலும் 2 பேரை பிடித்து தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். இந்த கொலையில் தொடர்புடைய மேலும் சிலரை தொடர்ந்து தேடி வருவதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை இந்த கொலை சம்பவம் நடந்த நிலையில கொலையாளிகளை தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் அவர்கள் ஈரோடு மாவட்டத்துல சித்தோடு அருகே பச்சப்பாளி என்ற ஒரு பகுதியில் அவர்கள் மறைந்திருந்த தகவல் கிடைத்து தனிப்படை போலீசார் அங்கு சென்றுதான் சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் தாக்க முயன்றதாகவும், தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற பொழுது அவர்களை சுட்டு பிடித்ததாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 ரவுடிகளுக்குமே காலில் சுட்டு அவர்களை பிடித்திருக்கிறார்கள். சதீஷ், பூபாலன், சரவணன் என்ற இந்த 3 பேரையும் காலில் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். முன்னதாக இந்த ரவுடி ஜானை கொலை செய்வதற்கு அவர்கள் நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்ததாகவும், முன்விரோதத்தால் இந்த கொலை நடந்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இதில் தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் குறித்து விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்துல நேரடியாக காவல் கண்காணிப்பாளர் ஈரோடு மாவட்ட SP ஜவஹர் நேரடியாக விசாரணை நடத்தி உடனடியாக கொலையாளிகளை பிடிப்பதற்கு ஒரு தனிப்படை அமைத்தார். அதில் பவானி DSP ரத்னகுமார் தலைமையில் அந்த தனிப்படை அமைக்கப்பட்டு அவர்கள் உடனடியாக அந்த கொலையில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது குறித்த விசாரணையில் இறங்கினார்கள். அதுல ரவுடி ஜானிற்கு முன்விரோதம் இருந்த நபர்கள் குறித்த விசாரணையில இந்த கும்பல் குறித்த தகவல் கிடைத்து உடனடியாக அவர்கள் பதுங்கி இருக்கக்கூடிய தகவலையும் திரட்டி அந்த இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். விரைந்து சென்ற பொழுதுதான் அவர்கள் தப்பிச் செல்ல முயன்றதால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என்று போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் காயமடைந்த அந்த 3 பேரையும் தற்பொழுது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். சதீஷ், பூபாலன், சரவணன் என்ற இந்த 3 பேரையும் தற்பொழுது மருத்துவமனையில் கொண்டு சென்று அனுமதித்திருக்கிறார்கள். மற்ற 7 பேரையும் தொடர்ந்து தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.